கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கிருபை உங்களோடு இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தொழிலாளர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நான் கடந்து செல்கிறேன். இந்த நாளுக்காக, இந்த தொழிலாளர் தினம், இந்த உழைப்பாளர் தினத்தில் என் ஜனங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின வசனம் சங்கீதம் 134:3. சங்கீதம் 134:3. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உழைப்பாளர் தினத்தில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தொழிலாளர்களுக்கு, உழைப்பாளர்களுக்கு தேவன் ஆசீர்வாதம். உழைக்கிறவங்களாம் சத்த முறையிலே சொல்லுங்கள். உழைக்கத்தானே செய்கிறோம். என்ன வேலைனாலும் என்ன செய்து ஆகணும்? உழைச்சி தான் ஆகணும். உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. சத்தமா ஐயா, நாங்கள் எந்த வேலைக்கும் போல வீட்டில் தான் இருக்குது. சோறு பொங்குறீல்ல, குழம்பு வைக்கிறீங்கள, அது என்ன தான்? துணி துவைக்கிறது என்ன தான்? புரியலையா? கம்பெனியில் வேலை பார்த்தா தான், கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா தான், தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை பார்த்தா தான் வேலை இல்லை. வீட்டில் செய்கிற வேலையும் என்ன தான் வேலை? அதுவும் உழைப்பு தானே. எந்த வேலை செய்தாலும் சரி, எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருந்தாலும் அதுக்கு என்ன இருக்குது? உழைச்சி தான் ஆகணும். பெட்டி கடை நான் கடை வச்சுருக்கேன் அப்படி சொல்லி குப்பரடிச்சு தூங்கினா வியாபாரம் என்ன செய்யாது? நடக்காது. அதிகாலை இருட்டோடு எழுந்து என்ன செய்யணும்? போய் அந்த கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரணும், கடை திறக்கணும். இப்போ மார்க்கெட்டு பாருங்களா, பார்த்திங்கன்னா விடிய விடிய என்ன செஞ்சுட்ருக்கோம். அதிகாலையில் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் மார்க்கெட்டு நெஞ்சிருவாங்க, திறந்து வச்சு. அப்போ அந்த கடைக்கு ஓடுறவங்க மூட தூக்குறோம், மூடி தூக்கி தாங்கணும், உழைச்சி தாங்கணும். ஏதோ ஒரு உழைப்பு செய்துக்கிட்டே இருக்கணும். எல்லாருடைய பங்களிப்பும் ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. உழைக்கிற தொழிலாளர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறாரு. அல்லேலூயா. அந்த பரம சீயோனில் அவர் இருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அது நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த வசனம் சொல்லுது, மொத்தமே 3 வசனம் அந்த சங்கீதத்தில். அந்த முதல் 2 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, ராக்காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்ய சொல்றார். நம்மளை செய்ய சொல்றது என்னன்னா, தேவ சமூகத்தில் நிற்கிற நாம், தேவாலயத்தில் கூடி வருகிற நாம் எப்பொழுதும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. சத்தமா கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். எப்பொழுதும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, அப்படிதான் எழுதியிருக்குது. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நாம் என்ன செய்யணுமா? கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரியுங்கள், அவரை துதியுங்கள். அப்படிதான் சொல்ல. நம்ம துதிப்பதற்காக தான் தேவர் தெரிஞ்சிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு நம்மளுக்கு பயன்படுத்த ஒரே ஒரு காரியம், நம்மளை செய்ய சொல்றது என்ன மட்டும்தான்? ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கம்மா. எல்லா காரியத்திற்கும், எந்த காரியமானாலும் சரி, பெரியவங்க சொல்கிற, சின்னவங்க, வாலிபர்கள் எல்லாருக்கும் சொல்ல, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஸ்தோத்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. என சொல்லுது, ஸ்தோத்திரத்தினால தான் என்ன பெருகும்? கிருபை பெருகும்னு சொல்லுங்க. இங்கேயும் நம்ம பார்க்கத்தான் சொல்றது, காலத்தில் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருடைய கரங்களை உயர்த்தி என்ன செய்யுங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதைத்தான் சங்கீதம் 9:11 கூட நீங்க வாசிக்கும் போது நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. 9:11. சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி, சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி, அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். நல்லா கவனிச்சிட்டீங்களா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சீயோனில் இருக்கிற கர்த்தர் அங்கே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கணும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் எங்க இருக்கிறார்? சீயோனில் இருக்கிறார். அந்த சீயோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், அந்த சீயோனில் இருக்கிற கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கீர்த்தனம் பண்ணணும், பாடணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். எவ்வளவுக்கு எவ்வளவு போற்ற முடியுமோ அவரை போற்றி கொண்டே இருக்கணும். உயர்த்த முடியுமோ உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஐயா, ராகம் தாளம் எல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அதெல்லாம் கலையாக பாடுறவங்க பாடிட்டு போட்டோம். நமக்கு ராகம் இருக்கா தாளம் இருக்காலாம் யோசிக்க வேண்டாம். கர்த்தரை பாடுனா மட்டும் போதும். பக்கத்தில் சொல்லுங்க, ராகம் தாளம்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன ராகத்தை வந்தாலும் சரி, என்ன தாளம் ஆனாலும் சரி, உங்கள் பாடு பாடுங்க.
எப்படி சொல்லுங்க? உங்கள் பாட்டுக்கு நினச்சிங்க, யாரை மட்டும் பாடுங்க? கர்த்தரை மாத்திரம் பாடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் பாடிக்கிட்டே இருங்க. ராகம் இல்லையே, எனக்கு பாட தெரியல, என்ன பாட தெரியாது, சும்மா உங்கள் பாட்டுக்கு பாடிட்டு இருங்க. எங்கள் வசதி இருந்தால் நமக்கு அப்படி இருந்தால் ஒன்றும் இல்லாமல் கூட பாடணுங்க. நான் அடிக்கடி பார்த்துருக்குறேன். முன்னாடி என்னோடய திருமணத்துக்கு முன்னாடி நான் பாளையங்கோட்டில் இருக்கிற நாட்களில் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருப்பேன். அப்போ ஊழியத்துக்கு போய்கிட்டு இருந்த நாட்களில் அங்கேருந்து போகும்போது தினம் காலையில் 5:30 மணி அந்த டைமில் நான் எப்போவுமே கிராஸ் பண்ணுவேன் அந்த இடத்த. எப்போ கிராஸ் பண்ணாலும் சரி 5:15 5:30 மணிக்கு அந்த கிராஸ் பண்ணும்போது ஒரு சத்தம், பாட்டு சத்தம் கேட்கும். கீர்த்தனை பாட்டு சத்தம் ஒரு கூரைக்குள்ளே இருந்து. அது வந்து பெர்மனண்ட் இடமும் கிடையாது, கம்மாக்கரை ஓரம், அதாவது குளத்தாங்கரை. அந்த குளத்து கரையில் இருக்கிற சில கூரை வீடுகள், அது எப்போ வேணாலும் என்ன செய்யணும், காலி பண்ணி தான் ஆகணும். அது கவர்மெண்ட் இடம். இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் கம்மா குளம். அப்போ அந்த குளத்துக்கு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்குன்னா அது யாருக்கு சொந்தம் தான்? கவர்மெண்ட்டு சொந்தம். அந்த இடத்துல கூட இந்த கூரைகள், சின்ன சின்ன கூரைகளை போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த கூரைக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் டெய்லி. எனக்கு ஒரு ஆசை, யார் இது இப்படி டெய்லி நம்ம போகும்போதெல்லாம் இந்த பாட்டு சத்தம் டெய்லி நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணுவேன். காலையில் 5:30 மணிக்கெல்லாம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இவர் பாடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் பார்த்த ஒரு நாள் நான் இதை பார்க்கணுமேனு கொஞ்சம் யோசிச்சுட்டு இன்றைக்கி எப்படியாவது அவர் யாருன்னு பார்த்துடணும்னு பார்த்தா அந்த பாட்டு பாடிக்கிட்டே ஒரு தாத்தா வராருங்க. போட்டு கூட சட்டை கிடையாது, ஒரு லூங்கி வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சைடு அந்த கோவணம் பாய்ச்ச மாதிரி பாட்டுட்டு அவ்வளோ அழகாக பாடுவார். கீர்த்தனை பாட்டெல்லாம் அவ்வளோ இனிமையாக பாடிட்டே இருப்பார். அந்த ஏகப்பட்ட எத்தாக்கில் ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுகள் இருக்குது, நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க, ஏராளமான குடும்பம், ரயில்வே ஃபீடர் ரோடு பக்கத்தில். அதனால் ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் எதில் இருக்கோம்? அவ்வளோ பெரிய வீடு, எத்தாக்கில் பெரிய பெரிய வீடுக்கு, அந்த வீடை பார்த்துட்டு அவ்வளோ வசதி எனக்கு இல்லையே, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க உடுத்துகிற துணி எனக்கு இல்லையே, அந்த ஐயா யோசித்தது கிடையாது. அவர் பாட்டு கர்த்தர் நம்மளை இவ்வளவாது வச்சிருக்கிறாருன்னு பாடிக்கிட்டே இருக்கிறார். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். அந்த கீர்த்தனை அவ்வளோ இனிமையாக, பழைய பாடல்கள் கீர்த்தனை பாட்டு தினம் போகும்போது எதாவது ஒரு புதிய ஒரு கீர்த்தனை பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார். கேட்குறதுக்கே அவ்வளோ இனிமையாக இருக்கும். அது ரோட்டில் கேட்கும், அந்த பக்கத்தில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து பாடிக்கிட்டே இருப்பார். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதனால் யார் என்ன செய்வா, யார் என்ன நினைப்பா, இதெல்லாம் நம்ம யோசிக்கல. நம்ம ஆண்டவர் நம்ம பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அதுக்கு ஒரு ராகம், அதுக்கு ஒரு தாளம் என்ன இருக்குது. என்னப்பா பாட்டு பாடுத, கழுத வந்தாலும் சரி, கண்ணுக்குட்டி வந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க, நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. சிலர் பாடும்போது இப்படி சொல்லுவாங்க, உங்களை என்ன பண்ணுவதற்காக, மட்டம் தட்டுவதற்காக, இரிட்டேட் பண்ணுவதற்காக, உங்களை வந்து ஏதாவது ஒருக்காக சொல்ல, போதும் போதும் போதும், நீ பாடினா கழுதை வந்துடும், கழுதையும் வந்துட்டு போட்டும், கண்ணுக்குட்டியும் வந்துட்டு போட்டும், எது வந்தாலும் வரட்டும், என் கர்த்தர் அங்கே உட்காந்துட்டு இருப்பார். அவருக்கு அது பிரியமாக இருக்கிறது, அது அவருக்கு சுகந்த வாசனை. அல்லேலூயா. சத்தமா. அதனால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவரை பாடுங்க, அவரை துதிங்க. அவரை துதித்து அவர் நாமத்தை எங்கும் என்ன செய்யுங்க, பிரஸ்தாவப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கலாம். அப்படி பாடு துதிக்கும் என்ன நடக்குது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து ஒன்று என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார் சொல்லியிருக்குது. அது எப்படி ஆசீர்வதிக்கிறாரா நீங்கள் வாசித்து பாருங்கள். 128 கூட அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. 5:6 வாசிக்கும் போது 128 சங்கீதம், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போ தேவன் சியோனிலிருந்து நம்ம என்ன செய்கிறவர், கர்த்தருக்கு பயப்படுகிறவர், கர்த்தரை தேடுகிற ஜனத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அவர் சியோனிலிருந்து உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அவர் உன் பிள்ளைகளையும் என்ன செய்வாராம், காண்பார். இப்போ நல்லா கவனிச்சிட்டிங்களா? தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டா சந்ததி சந்ததியாக மேன்மைப்படுத்துவதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்து உயர்த்தி, நம்ம பிள்ளைகள் உயர்ந்திருக்குது, நம்ம பிள்ளைகள் பெற்ற சந்தோஷம், நம்ம பேர பிள்ளைகளும் பேத்திமார்களும் அதனுடைய பிள்ளைகளும் கூட ஆயுசு நாட்கள் இருக்குமானால் அவர்களும் உயர்ந்திருப்பதை பார்க்க கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவருங்க. கர்த்தருக்கு பயப்படுற ஜனத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதனால் நல்ல தைரியமாக இருங்க. கர்த்தர் சியோனில் நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எப்படி அவர் நம்மளால் ஆசீர்வதிக்க முடியுதுன்னா, அவர் சகலத்துக்கும் என்ன இருக்கிறாரு,
அதிகாரம் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கிறார்ல. ஒன்றுமில்லாதவனை பார்த்து நீ என்ன ஆசீர்வதின்னு சொல்கிறத விட சகலத்தையும் உண்டாக்கிறவர் நம்ம என்ன செய்கிறவர்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறார். வானத்தையும் பூமின்னு சும்மா ஒரு வாரத்தில் டக்குன்னு முடிச்சிட முடியாது. வானம் எப்படி உண்டானது, பூமி எப்படி உண்டானது அப்படிலாம் ஆதியாகம புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்குது. 1ஆம் அதிகாரத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் கர்த்தர் உண்டாக்கினார், எப்படி எப்படிலாம் உருவாக்கினார், எப்படிலாம் இதையெல்லாம் செய்த தேவனுக்கு நம்ம ஆசீர்வதிக்க ஒரு பெரிய கடுமையாக கஷ்டமாங்க. யோசித்து பாருங்கள். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை முழுது வீட்டில் போய் வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிக்க, 2ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி எப்படியெல்லாம் கர்த்தர் உருவாக்கி கொண்டு வந்து தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதையெல்லாம் செய்த தேவனுக்கு, நட்சத்திரங்களை படைத்த தேவனுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதா? யோசித்து பாருங்கள். ஒரு விவசாயி நல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு திடீர்னு கோபம் வந்துருச்சு. என்னென்னா, நல்ல விளையிற நேரத்தில் என்ன வந்துடுது? மழை வந்துடுது. விளைச்சல் வருகிற நேரத்தில் மழை வந்துடுது, இல்லைனா காற்று வந்துடுது, மரங்கள் உடைஞ்சிருது, அப்படி இப்படின்னு சொல்லிச்சுன்னா பிரச்சனை ஆனோடனே இவனுக்கு ஆண்டவர் மேலே இவனுக்கு கடவுள்கிட்ட என்ன மாதிரி வந்துருச்சு? கோபம் வந்துருச்சான். உடனே ஆண்டவர்கிட்ட போய் முறையிட போயிட்டான். உடனே என்னப்பா கோபமாக உட்காந்துருக்க, யாரை மாதிரி? ஒருத்தர் ஏற்கனவே கோபமாக ஒருத்தன் இருந்தேன், யோனா ஒருத்தன் கோபமாக இருந்தான் பாருங்க, அதே மாதிரி கோபமாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரான். கேட்ட உடனே ஆமாம் எனக்கு கடும் கோபமாக இருக்குது அப்படின்னு. என்ன? எல்லாமே உங்கள் கையில் வச்சுக்கிட்டியே. காற்று யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. சூரியன் யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. நில யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. மழை யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. பனி யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. எல்லா அதிகாரம் நீங்களே வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் இஷ்டப்படிலாம் தந்துட்டுருக்கு. நான் படாத பாடுபட்டு நெஞ்சிட்ருக்கிறேன். தோண்டி தொட்டு நல்ல ஒரு விவசாயம் பண்ணுன்னா எனக்கு விளைச்சி இடத்துல என்ன வந்துருச்சு? ஒன்றுமே வரமாட்டேங்குது. எனக்கு நிறைய கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படி. இப்போ என்ன தான் வேணுங்க, அதெல்லாம் என்கிட்ட கொடுவோம் அப்படின்னு கேட்டான். உடனே தந்தா நீ பார்த்துக்கிடுவியா? தந்துரு, வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, உனக்கு நான் தந்துட்டேன்பா, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டாரான். என்ன வரம்? மழையை நீ என்ன செஞ்சுக்கோ, நீ சொன்னால் மழை பெய்யும், நீ சொன்னால் காற்றடிக்கும், நீ சொன்னால் சூரியன் வரும், நீ சொன்னால் பனி விழும், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சொல்லணும் வச்சுட்டார். இவனு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் நினைக்கும் போதெல்லாம் இப்போ மழை வரட்டும் அப்படி சொன்னால் மழை வந்துடுது, மழை நின்றுது, தண்ணி நிரம்பிட்டா நிரம்பிடுது, எல்லாம் ரொம்ப சந்தோஷம். மயில் விளையட்டும், விளைச்சல் பார்க்குறான். உடனே விவசாயம் பண்ணுறாங்க. எல்லாம் ஊர் ஃபுல்லாக நல்லா இருக்குது, எல்லாம் செழிப்பாக செழிப்பாக. அதுக்கு தக்கன வெயில் அடிக்கட்டுங்க, அதுக்கு தக்கன அப்படியே வெயில் அடிச்சுட்டே இருக்குது. உடனே வெயில் வந்து பருவ வெயில் அப்படி கரெக்டான பாட்டுருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ பார்த்து எங்கே பார்த்தாலும் வயல் முழுது எப்படி இருக்குது? அப்படி பச்சை பசேன்னு இருக்குது, எல்லாம் கதிரெல்லாம். உடனே இவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். பாரு நம்ம கையில் கொடுத்த நம்ம எப்படி நடத்துகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தானா. எடுத்து இப்போ என்ன செஞ்சாச்சு? எது வந்துருச்சு? அறுவடை. எல்லாம் அறுவடை வந்துருச்சு. எல்லாம் அறுவடை வந்து அறுத்து முடித்து போய் அடித்து பார்த்தா எல்லாம் சாவியாக இருந்துச்சான். உள்ள என்ன இல்லை? நெல், அரிசி இல்லை, எல்லாம் சாவியாக இருந்துச்சான். உடனே என்னடா, எல்லாம் கரெக்டாக தானே இருந்துச்சு, எல்லாம் தெரியாது தானே இருந்துச்சு, ஆனால் எல்லாம் என்ன இருந்துச்சு? சாவி. ஆனால் பார்த்தோன்னா குமிஞ்சு கிடக்குது. கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் என்ன இருக்குது? மூட முடியா நெல் வந்துருச்சு, ஆனால் எல்லாம் சாவியாக வந்திருக்குது. ஒன்று கூட சாப்பாட்டு கிடையாது. இப்போ மறுபடியும் போனான். போயிட்டு கேட்டான். உடனே அவர் சொன்னார், என்னப்பா என்ன திரும்ப வந்த அப்படின்னு. இல்லை நீங்கள் என்ன, நான் இப்படிலாம் பண்ண எல்லாம் நீ தானே மழை வச்சுருக்க, நீ தானே காற்று வச்சுருக்க, நீ தானே புயலை வச்சுக்கிட்டு, எல்லாமே உன் கையில் தான் இருந்துச்சு, நீ தானே விளைய வச்ச, பிறகு என்ன அப்படின்னு கேட்டாரான். இல்லை இப்படி ஆயிடுச்சு. அப்போ தான் அவர் சொன்னாரான், எப்பா அங்கே வா, நான் உன்னை உண்டாக்கினவன், நான் ஏன் காற்றை என் கையில் வச்சுருக்கேன், ஏன் மழையை வச்சுருக்கிறேன், ஏன் பனியை வச்சுருக்கிறேன், ஏன் வெயில் அடிக்க வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நீ பயிரிடுற அந்தந்த காலத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கு தக்க காற்று வேகமாக வீசும், வெயில் அதிகமாக அடிக்கும்போது அது உனக்கும் கஷ்டமாக இருக்கும், அந்த பயிருக்கு என்ன செய்யும்? கஷ்டமாக இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோ, அதாவது கடுமையான காற்றடிக்கும்போது அந்த மரம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த செடி, நீ வைத்திருக்கிற செடியோ மரமோ அந்த காற்றில் கீழே சாஞ்சிடக்கூடாங்கக்காண்டி வேர்கள் என்ன செய்யும்? சைடில் கொண்டு போகும். போய் தான் பிடிச்சிக்கிடணும்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிடும்? எவ்வளோ காற்று அடித்தாலும் நாம் விழுந்துடக்கூடாதுன்னு மண்ணை பற்றி பிடிச்சி அது நகண்டு வேர்கள் அங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதே போல் சூரிய ஒளி ஓவராக அடிக்கும்போது அது காஞ்சிடக்கூடாதுங்க, தான் வேறு எங்கே போய்கிட்டே இருக்கும்? கீழே எங்கெல்லாம் ஈரம் கிடக்கும் அங்கெல்லாம் ஈரத்தை தேடி அந்த வேறு போய் பிடிக்கும். அதனால எவ்வளோ காற்றடித்தாலும் மழை பெஞ்சாலும் அது தன்னை என்ன செய்து கொள்ளும்? பாதுகாத்துக்குள்ளே திடப்படுத்திக்குள்ளே நின்றோம். அதனால் அதை கதிர் விடும்போது அது விளைச்சல் பெருசாக இருக்கும். ஆனால் நீ சொஃபிஸ்டிகேட்டடாக பார்த்த செடிகளுக்கு என்ன வந்துடக்கூடாது? ஒரு சேதம் வந்துடக்கூடாது.
மரத்துக்கு ஒரு சேதம், காற்றை அப்படி எதமாக பூசிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி எதமாக அதுக்கு காற்று வீச வச்சேன், எதமாக அதுக்கு வெயில் அடிக்க வச்சேன், அது குளிர் காய்ஞ்சிக்கிட்டு அப்படி சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அது காய்த்த கனிகள் என்ன செய்யலை, உனக்கு கிடைக்கல, பலன் தரலப்பா. பலன் வேண்டுமானால் பாடு இருக்கணும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். விசுவாச ஜீவியம் அதுதான், கிறிஸ்தவ ஜீவியம் அதுதான். பல உபத்திரவங்கள் நெருக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராங்காக கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். அப்படியே சொஃபிஸ்டிகேட். சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா குழந்தை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுகமாக வளர்ப்பாங்க. ஒரு சின்ன வேலை செய்ய விட மாட்டாங்க, வீடை பெருக்க விட மாட்டாங்க, ஒரு தண்ணி எடுத்து வைக்க விட மாட்டாங்க. ஏன், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி வேணா கூட அப்பா கொண்டு வைப்பார தவிர பிள்ளைகள் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அம்மாவே சொல்லிச்சுன்னு வைங்க, ஏப்பா அந்த தண்ணி எடுத்து வா அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கிளாஸ் தண்ணி கொட்டு வான்னா இந்த பிள்ளை போதுக்கு முன்னாடி யார் கொண்டு போயிடுவா, அப்பா கொண்டு வச்சுருவார். ஏன்னா பிள்ளை என்ன செஞ்சிடப்பட, பெண் பிள்ளைன்னா அப்பாவுக்கு பிரியும், ஆண் பிள்ளைன்னா அம்மாவுக்கு பிரியும். ஆம்பளை பிள்ளைய வேலையாகிறது அம்மாவுக்கு பிடிக்காது, பொம்பளை பிள்ளைய வேலையாகிறது யாருக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிக்காது. ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு, இப்படியே தான் இருக்கும். அப்போ ரெண்டும் பூசி முழுகின மாதிரி வரும். ஒரு வேலைக்கு லாய்க்கப்படாது, எல்லா வேலையும். இப்போ இது வந்து திடீர்னு வெயில் அடித்தா என்ன தான் செய்யும், திடீர்னு புயல் அடித்தா என்ன தான் செய்யும். ஒருவேளை வளர்ந்து வரும், ஆனால் என்ன இருக்காது, பலன் இருக்காது. பலன் வேண்டுமானால் கரடுமுரடான பாதையில் கடந்து வர வேண்டும். சத்தமுறையில் சொல்லுங்கள். அதனால் குழந்தைகளை வந்து நம்ம வளர்க்கும் போதே கஷ்ட நஷ்டங்களை என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்க. எல்லா வேலையும் ஐயோ நீ செஞ்சிடாதில்ல, இல்லை 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 அப்படி சொல்லாதீங்க, செய், பரவாயில்லடா செய்யடா, அவங்கெல்லாம் செய்கிறாங்களா நீயும் செய் அப்படி சொல். சில பிள்ளைகள் கைகட்டி நின்றுருப்பாங்க, அவங்கள பார்த்து அவங்கெல்லாம் செய்கிறாங்களா நீயும் போய் செய், 4 கலை பிடுங்கு, தப்பு இல்லை, பிடுங்கு, பழகட்டும், படிச்சிருக்கலாம், நீ பரவாயில்ல செய் அப்படி சொல்லி பழகுனீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஏற்றத்தாழ்வுகள் தெரிய ஆரம்பிக்கும், நிறை குறை தெரிய ஆரம்பிக்கும். அப்படி வந்தால் அந்த பிள்ளைகள் எல்லாத்துலேயும் சிறந்திருப்பாங்க. எந்த இடத்தையும் உங்களால் என்ன செய்ய முடியும், தாண்டி வர முடியும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஏன்னா எல்லா காலத்திலையும் எல்லா அம்மா அப்பாவும் கூட என்ன செய்ய முடியாது, இருந்துட முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆலோசனை. அதுக்கப்புறம் சில காரியங்களை யார் தான் தாண்டி ஆகணும், அவங்க தான் என்ன செய்யணும், தாண்டி ஆகணும். அப்போ அவங்க தாண்டி போகணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குடும்பம் வந்துட்டு வைங்க, அவனுக்கு ஒரு மனைவி அல்லது அவளுக்கு ஒரு புருஷன், அதுக்கு 2 குழந்தைகள் அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அப்பவும் போய் பாட்டி தாத்தா என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது சொல்ல. அதுக்கப்புறம் அது அவங்க வேலை. நீங்கள் எப்படி நடத்துனீங்களோ அது மாதிரி யார் நடத்தி ஆகணும், அவங்க அந்த பிள்ளைகளை வளர்த்தாகணும், உருவாக்க வேண்டும். அப்போ அதற்கெல்லாம் அடித்தளம் உரம் போட வேண்டியது யாருடைய வேலை தான், பெற்றோருடைய வேலை. சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதை சரியாக உருவாக்கிட்டேன்னா நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கலாம். நான் சொல்லுது புரியுதா புரியலையா? நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக உருவாக்கிட்டோம்னா நம்முடைய காலங்கள் கடந்து போகும்போது, வயதுகள் கடந்து போது நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அவன் பாவம் என்ன செய்கிறான்னு தெரியலையே, அவன் என்ன செய்கிறான்னு தெரியல, உடனே ஓடி போய் இல்லை நீ வச்சுடா, நீ கஷ்டப்படுவேன், நீ என்ன செய்கிற, கல்யாணம் முடிச்சு கொடுத்து குழந்தை பற்றி வரும், ஏன் கஷ்டப்படு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இதுதான் சொல்லுது, இதுதான் நீதி. அருமையானவர்களே, தேவன் நம்ம என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், உன் பிள்ளைகளின் நீ என்ன செய்வாய் காண்பாய். அப்படின்னா அந்த பிள்ளைகள் செழித்திருப்பதை நம்ம பார்க்க போகிறோம், அந்த பிள்ளைகளும் உயர்ந்திருப்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 115, 15, 18 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 115:15. படைத்த கர்த்தராலே, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Who you are அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த வசனம் சொல்லுது, நீங்க யார் அப்படின்னு கேள்வி கேட்டா யாரு? நாங்கள் யாரா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நாம வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சாதாரண யாராலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள் அல்ல. ஆமாம், ஒரு எஜமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட, ஒரு முதலாளியால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஒரு தொழிலாளியால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அல்லது ஒரு டாக்டரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அல்லது ஒரு எம்எல்ஏவால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஒரு அமைச்சரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது. நாம் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க?
வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தன் இருதயத்தில் எழுதி கொள்ள வேண்டும். நம்ம சாதாரண ஆட்கள் அல்ல. ஆமேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறவர்? சியோன். அதான் இந்த மாதத்துடைய வார்த்தை. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன். தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள், எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர். நாம் சாதாரண ஆட்கள் அல்ல. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமேன். ஆதியாகமத்தில் பார்க்குறோங்க, ஆபிரகாம், லோத்து, அந்த ஜனங்கள்லாம் சிறை கைதிகளாக ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க சோதோமில் இருக்கும்போது. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு கிடைக்கிது. இப்போ ஆபிரகாம் தன்னோடு கூட இருந்த 370 கைப்படிந்தவர்கள் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அந்த யுத்தத்தை பண்ணி திரும்பி வரான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு சின்ன காரியத்தை நான் அதில் சொல்லிடுறேன். இந்த 14ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. இங்கே வரும்போது எப்படி தான் வந்தான்? ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? ஆண்டவர் போகும்போது, வீட்டை விட்டு போகும்போது என்ன சொல்லி அனுப்புனார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் காட்டு தேசத்துக்கு என்ன செய் போ. இப்போ கிளம்பி வந்துட்டான். 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிளம்பி வரான். இப்போ 14ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. லோத்து குடும்பமெல்லாம் கைது செய்யப்பட்டு போயிட்டாங்க சோதோம் குமாரில் போய் இருக்கிற நாட்களில். இப்போ அந்த யுத்தத்துக்கு போகும்போது தனக்கு வீட்டுக்குள்ளே இருந்து தன் கீழே இருக்கிறவர்களை கைப்படிந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரைன்டு பீப்புள்னு சொல்லி எத்தனை பேர் எடுத்துடுறான்? 318 பேர் இருக்கிறாங்க. அந்த 318 பேரும் யாராக இருந்தாங்களா? யுத்தத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஆயுதங்கள்லாம் கிடையாது. இவங்க அதுக்காக சண்டை போடக்கெல்லாம் பிரட்டி வரல. ஆனால் அதுக்கு தக்க திடகாத்திரம் உள்ளவர்கள். நான் சொல்கிறேன், வெறுமையை கர்த்தரை நம்பி புறப்பட்டு வர்றவன் எவனும் வெறுமையாக இருக்க போகிறதே கிடையாது. ஆட்களை தருவார். புரியுதுங்களா? கர்த்தர் நம்பி இவன் வெறுமையாக தான் வந்தான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆனால் இவனுக்கும் உழைப்பதற்கான ஆட்களை கர்த்தர் உருவாக்கிட்டார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். இப்போ இந்த 318 பேரும் தன் எஜமானனோடு கூட எங்கே வேணாலும் போவதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பாருங்கள், வாங்க யுத்தத்துக்கு போகணும், கிளம்பிட்டாங்க. சும்மா இருந்த ஆட்கள், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், தோட்டத்தை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தான் வந்தான். ஆனால் கிளம்புங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேரும் கிளம்பிட்டான். வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கிடைச்ச ஆயுதங்கள் எதையோ கட்டையோ கம்பையோ தூக்கிட்டு கிளம்பிட்டானுவோம். போய் யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்தில் ஜெயிச்சிடுறாங்க. ஒரு ராஜா இல்லை, 2 ராஜா. எத்தனை ராஜாவை? 5 ராஜாக்களை காலி பண்ணிட்டாங்க. ஆடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து சோதோம் மக்களையும் அங்கேருந்து எல்லாத்தையும் சோதோம் குமாரை எல்லாத்தையும் கொண்டு வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. வரும்போது மெல்கிசேதேக் அப்படிங்கிறதான ஒரு தேவ மனுஷனை சந்திக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவனை ஆசீர்வதிக்கிற பார்க்கிறோம். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அப்பமே தேவன் அப்படி ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ அந்த அவரை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொன்னால் அவர் வந்து அவரை குறித்து நிறைய காரியங்கள் மொத்தம் 3 பகுதியில் அவரை குறித்து எழுதியிருக்குது. மெல்கிசேதேக்கு குறித்து எவ்வளோ தான் இருக்குது? ஒன்று ஆதியாகமம் இருக்குது, அப்புறம் சங்கீதத்தில் ஒரு இடத்துல இருக்குது, அப்புறம் எபிரேயரில் இருக்குது. 3 இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்த 3 இடத்துல அவரை குறித்து 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது தனி, அந்த டாப்பிக்கில் நான் வரல. ஒரு 7 காரியங்கள். அவர் நீதியின் ராஜா, சாலோமின் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதனால் அது 7 காரியங்களுக்கு அது தனி டாபிக், நான் பார்க்கல. ஆனால் அவருக்கு எது கிடையாதுன்னு இருக்குது? துவக்கமும் முடிவும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மேக்சிமம் இஸ் கன்சிடர் அஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு தேவதூதனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எபிரேயரில் பார்க்கும்போது நீங்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறீர்கள்? ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு ஒரு துவக்கம் ஒரு முடிவு கிடையாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒருவர் வந்து இவரை ஆசீர்வதிச்சுட்டு போகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அதை உடையவர், தனக்கு சொந்தமாக வைத்து இருக்கிறவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. அது மாத்திரல்ல, சில நாட்கள் ஆனது. ஆபிரகாமின் காலங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ ஈசாக்கின் காலம் தொடங்கிருச்சு. அந்த 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அபிமெலேக் யாரை வந்து பார்க்கிறார்? ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்போ ஒரு மனுஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா தேவன சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவருடைய குமாரனையும் ஆசீர்வதிச்சார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உன் சந்ததிகள்
உன் சந்ததியின் சந்ததிகளையும் என்ன செய்வாய் நீ காண்பாய். பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். சத்தமாக இல்லை சொல்லுங்க. ஆமாம், இன்னொரு இடத்துல சொல்லப்படும் உன் பிள்ளைகளின் வாழ்வை நீ என்ன செய்வாய். பிள்ளைகள் வாழ்ந்திருக்க நம்ம பார்க்கிறோம். செழித்திருக்க செய்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன் பிள்ளைகளின் சமாதானம் எப்படி இருக்கும், பெரிதாக இருக்கும். அப்போ நம்முடைய உழைப்புகள், நம்முடைய பாடுகள், இந்த உழைப்பாளர் தினத்தில் ஒன்று யோசித்துக்கிடுங்க. நம்ம உழைக்கிறது, நம்ம பாடுபடுறது, சம்பாதிக்கிறது எல்லாம் யாருக்காகத்தான்? யாருக்காக? எப்படியாவது நல்லா உழைச்சி நல்லா தின்னுட்டு நல்லா தூங்கும் நல்லா சாவும் அப்படின்னா நினைக்கிறோம்? கிடையாது. எப்படியாவது உழைத்து கஷ்டப்பட்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையாவது ஒன்று என்ன செஞ்சுட்டு வச்சுட்டு போகணும், சேர்த்து வச்சுட்டு போகணும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு போயிடணும். எத்தனை கஷ்டப்பட்டவர் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை அந்தங்க இருந்தவங்களாம் அப்படி தான் இருந்தாங்க பெற்றோர்கள். இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கெல்லாம் கல்வி அறிவு இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் அதிகமாக என்ன செஞ்சது கிடையாது, படித்தது கிடையாது. அன்றைக்கி 8ஆம் கிளாஸ் படித்தாலே போதும் டீச்சர் வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கூட அங்கே என்ன கிடையாது, 8ஆம் கிளாஸ் கூட படிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. படிப்பறிவுங்கிறது ரொம்ப கம்மி, 5ஆம் கிளாஸுங்கிறது கம்மி. அதனால தான் காமராஜர் காலத்தில் என்ன பண்ணாருன்னா, சோறு போட்டால் நீ பள்ளிக்கூடத்துக்கு வருவியான்னு சொல்லி கேட்டு தான் என்னத்தை போட வச்சார், மதிய உணவு சாப்பாடு இலவசமாக. சோறு நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் எனக்கு சோறு அவன் போடுவான்னு கேட்டிருக்கான் ஒரு பொடியன். அதை கேட்டுட்டு தான் அவர் மைண்டில் உண்டாயிடுச்சு, ஆஹா அப்போ இந்த குழந்தைகளெல்லாம் வேலைக்கு போகிறது எதுக்காகத்தான், சாப்பாட்டுக்கா. அப்போ அந்த சாப்பாடு போட்டால் என்ன செய்யலாம், அதை வைத்து கொண்டு தான் உடனே மதிய உணவுன்னு கொண்டு வந்தார். அந்த மதிய உணவு எம்ஜிஆர் காலத்தில் என்னவா மாறிச்சு, சத்துணவாக மாறிச்சு. அந்த சத்துணவு அப்படியே அது சத்தான உணவாக யார் காலத்தில் மாறிச்சு, கலைஞர் காலத்தில் மாறிச்சு. அது சத்துணவுன்னு முதல்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் சத்தான உணவு யார் காலத்தில் தான், அது கலைஞர் காலத்தில் தான். அதுக்கு முட்டை வாழைப்பழம் அது இதுன்னு கொடுத்து அது சத்தான உணவாக சத்துணவுங்கிறது மாற்ற ஆரம்பித்தாங்க. இப்போ ஸ்டாலின் காலத்தில் அடுத்த லெவலுக்கு என்ன வந்துருச்சு, அது காலை உணவு திட்டம். அது டீச்சர்ஸ்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஸ்கூலில் வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக பண்ண வேண்டியது இருக்குது தான். எப்போ யார் விசிட் பண்ணுவான்னு தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்களாம். அதில் எதா அப்போ வந்தோடனே நேராக வந்தோடனே டேஸ்ட் பார்த்துருவாங்களாம். அது பெரிய பெரிய இடத்துல வரும்போது டேஸ்ட் பார்ப்பாங்களாம். ஸ்கூலில் போய் டேஸ்ட்டை பார்த்துட்டு முதல்ல இன்றைக்கி என்ன அதில் எடுத்து வச்சுருக்கணுமா, பேக் பண்ணி வச்சுருக்கணுமா, எப்போ வரைக்கும், அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கணுமா. அந்த ஹாஸ்டல் இந்த மாதிரி வச்சுருக்கவங்க 3 நேரம் சாப்பாடு பண்ணால் நைட்டில் வரைக்கும் சாப்பாடு எப்போ வேணாலும் வருவாங்களாம். வந்து எதை வேணாலும் சாப்பிட, காலை சாப்பாடு எப்போ வரைக்கும் இருக்கணுமா, சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கணுமா. அப்படி வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்களாம். சாப்பிட்டுட்டு நேராக உள்ளே போய் கிளாஸில் போய் பிள்ளைகிட்ட கேட்பாங்களாம், இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, காலையில் என்ன சாப்பிட்டீங்க, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படி சொல்லும்போது பிள்ளைகள் மாற்றி சொல்லிட்டாங்கன்னா உடனே யாருக்கு மேலே பழி போட்டு போயிடுது, வாத்தியாரை 2 உள்ள நாக்கிட்டு போயிடுவாங்களாம். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ அந்தளவுக்கு இப்போ என்ன செஞ்சுருக்குது, அது ஃபுட்டில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் என்ன செஞ்சுருக்குது, பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குது. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் படிக்கிற நாட்களில் சாப்பிடாமல தான் பள்ளியோட போனோம். எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ கஷ்டப்பட்டு அவங்க உழைப்பாங்க. 7 மணிக்கு அப்பா அம்மா போயிடுவாங்க. என்ன இருக்குதோ சாப்பிட்டு தான் என்ன செய்யணும். நான்லாம் அப்படி யோசித்து உண்டு. இதே மாதிரிலாம் ஒரு காலத்தில் நாங்களாம் படிக்கும் போது நல்லாவே படிச்சிருப்போம் போல தெரியுது. ஏன்னா காலைல சோறு போட்டிருக்காங்கல்ல, இப்போ காலைல அப்போல்லாம் நமக்கு கிடையாதுல்ல. அதனால் இந்த திட்டங்கள்லாம் நான்லாம் வரவேற்கணும்னு தான் சொன்னேன். நிறைய பேருக்கு சொல்லும்போது எனக்குலாம் சந்தோஷம், வரவேற்கணும். இந்த திட்டங்கள்லாம் வந்தது சந்தோஷம் தான். ஏன்னா அதை அனுபவிச்சிருக்கோம். நாங்கள்லாம் எத்தனையோ நாட்கள் காலையில் என்ன இல்லாமல் இருந்திருக்கிறோம், சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இருந்த காலத்தில் சத்துணவுலாம் கிடையாது. ஏன்னா அப்போ எம்ஜிஆர் காலத்தில் கிடையாது. நாங்கள் இருந்த காலத்தில் யார் காலம், காமராஜருடைய மதிய உணவு திட்டம் தான் இருந்துச்சு. அதனால் மதிய உணவு தான் நாங்கள்லாம் சாப்பிட்டோம். அப்போ இங்கே பாருங்கள், நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆபிரகாமே ஆசீர்வதிச்சிட்டார். ஏன்னா நம்ம கர்த்தரால் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரால் என்ன செய்யப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே தேவன் ஆசீர்வதிக்க. அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமே ஆசீர்வதித்து உண்டாகுவதாகன்னு சொன்ன அதே கர்த்தர் யாரையும் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஈசாக்கை ஆசீர்வதிச்சார். அப்புறம் நீங்கள் வாசிச்சுட்டே இருக்கலாம். நீங்கள் ஈசாக்கை ஆசீர்வதிச்சார், யாரையும் ஆசீர்வதிச்சார், யாக்கோபை ஆசீர்வதிச்சார், அப்புறம் யோசேப்பை ஆசீர்வதிச்சார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதையும் என்ன செஞ்சுறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேருந்து வெளியில் கொண்டு வராரு. என்னாகும் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பீலேயாமிட்டு சொல்லும்போது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அங்கே போகவும் செய்யாத, அவங்கள சபிக்கவும் செய்யாத, அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார்? ஆபிரகாம் மட்டுமல்ல, ஈசாக்கு மட்டுமல்ல, யாக்கோபு மட்டுமல்ல. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம்? அந்த சந்ததிகளே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு பிள்ளை ஆசீர்வதிச்சுட்டு வரல, அந்த முழு சமூகத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். முழு யூத சமூகம் என்ன செய்யப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகம். இருக்கா இல்லையா? அவர்கள் கர்த்தரால்
ஆசீர்வதிக்கப்பட்ட. அவனை நீ போய் சபிச்சிடாத, சபிக்க முடியாது. அதனால் நம்மை கர்த்தர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே யாரும் குறுக்க வந்து, அதான சொல்லுவார், தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டா எவ்வளோ பெரிய எஜமானாக இருந்தாலும் குறுக்க வந்து நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய அதிகாரியும் குறுக்க வந்து நிற்க முடியாது. அவர் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே தான் இருப்பார். ஒருத்தர் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்துக்காக இருக்கணும். சரி, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 37 நீங்கள் வாசிப்ப. நான் வேகமாக போயிடுறேன், டக்குன்னு அதை முடிச்சிருப்பேன், ஜெபம் பண்ண போகிறேன். நல்ல கவனிங்க. சங்கீதம் 37:22 சொல்லப்படுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாரையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அவங்க தான் எதை சுதந்திரிச்சுக்கொள்ள முடியும்? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 37:22. சங்கீதம் 37:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பூமியை. அப்போ நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போமானால் நாம் அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேசத்தில் நமக்கு சொந்தத்தை தருவார். ஆமேன். அது மாத்திரமல்ல, சங்கீதம் அதுபடி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 65ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ற யார் இருப்பார்னா, அங்கே வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், அவர்கள் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள், அவர்கள் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதோ வேறொருவர் குடியிருக்கிறதோ, அவர்கள் நாட்டுகிறதோ வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல அவன் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாய் உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளை பெறுவதில்லை. அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும். நல்ல கவனிங்க, அவர்களும் அவர்களோடு ஒரு சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இருப்பார்கள். கரங்களை தட்டி உற்சாகமாய். ஐயா, நாம எந்த சொல்ல இவனை பெற்றதுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அப்படி தலையில அடிச்சுக்கிறாங்க. இவனை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்லை பெற்றிருக்கலாம், இவனை பெற்றதுக்கு ஒரு ஆடு மாடை வளர்த்துருக்கலாம், அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் நமக்கு கிடையாதுங்க. நாம் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. சத்தமாக இல்லை சொல்லுங்க. வேதனையோ துன்பமோ உருவாகத்தக்கதாக அல்ல. நம்முடைய சந்ததிகள், நம்முடைய சந்தானங்கள், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சகல ஜனங்களும் காணத்தக்கதாக, சகல ஜாதிகளும் காணத்தக்கதாக அவர் என்ன செய்கிறார்? அவர்களும் அவருடைய சந்ததிகளும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கர்த்தராலே ஆசீர்வதிக்க. இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சகல ஜனங்களும் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் நாம ஆசீர்வதிக்கிறார். சரி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்படி சொன்ன போகிறோம். மத்தேயு 25:34 வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி இன்னும் கம்பீரமா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை என்ன செய்வார்கள்? சுதந்திரத்துக் கொள்வார்கள். அவர்கள் நட்டுகிறதும் வேறொருவன் கனி புசிக்கிறதும், அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவன் குடியிருக்கவுமாய் என்ன செய்வதில்லை? இருப்பதில்லை. அவர்களோடு அவர்களும் அவர்கள் சந்தானம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கும். கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படிங்கிறத ஏசாயா தீர்க்கதரிசியில் பார்க்கிறோம். அது அந்த 1000 வருஷ அரசாட்சியில் தேவர் இந்த நாட்களிலிருந்து அந்த நாள் வரை கர்த்தரமை ஆசீர்வதிக்கிறவராக இருக்க. அது மாத்திரமில்லைங்க, கடைசி நியாய தீர்ப்பு நாளிலும் கூட அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது தன் வலது பக்கத்தில் இருக்கிற அந்த செம்மறியாட்டு கூட்டங்களை பார்த்து சொல்ல போகிறார், வாருங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. சொல்லுங்க, வாருங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட. நம்மளாம் எப்படி தான் கூப்பிட போறாரு? வாருங்கள். அங்க ஒருத்தன் சொன்னான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்ன சொன்னான்? வெளியே நிற்பானேன். அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு வெளியே இல்லை, எங்கே தான் இடம்? உள்ளதான் இடம். அதான் சொல்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வெளியே நிற்பானே, உள்ளே வாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதே போல் இயேசு கிறிஸ்து கூப்பிட போகிறார். அவர் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். அவருடைய சந்ததிகளாகிய நாம்,
அப்படியே ஜனங்களாகிய நாம் அவருக்கு முன்னாடி நிற்கும்போது சொல்லுவார், வாருங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலகம் உண்டான முதற்கொண்டு, நல்ல கவனிங்க, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். கரங்களை தட்டி இன்னும் கம்பீரமா. ஐ பிலீவ் தட். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எதை சுதந்திரிக்கக்கூடியவன்? தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடியவன். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த பூமியில் மட்டும் இல்லம்மா, அந்த ராஜ்யத்தையே நமக்கு தரப்போறாரு. அல்லேலூயா. அந்த தேவன் சீயோனில் நம்மை ஆசீர்வதிக்கிறாருங்க. அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பார். எந்த சூழ்நிலையால் ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நான். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனமை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளச் செய்கிறார். இந்த பூமியில் சுகமாக குடியிருக்கவும் பண்ணுவார். இந்த பூமி மட்டுமல்ல, அந்த உன்னதத்துக்கு வரும்போதும் கூட அந்த ராஜ்யத்தில் என்னை பிரவேசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? அப்படியே மனம் கட்படிடுங்க. அப்படியே கர்த்தரை துதிங்க பார்ப்போம். கம்பீரமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளில், இந்த தொழிலாளர் தினத்தில், இந்த உழைப்பாளர் தினத்தில் நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், நம்மை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் மேன்மைப்படுத்தணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஓ ராபா லஷங்கா ராதுனா லரபா பாபா 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 பாபா. கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்க. வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். வானத்தின் பூமியை படைத்த தேவரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சகல ஜாதிகளும் அறிந்து கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு ராஜ்யத்தையும் ஆயத்தப்படுத்தி அந்த ராஜ்யத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்த போறாரேன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அந்த உன்னத தேவன் அந்த உன்னத ராஜ்யத்தில் நமக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறபடியால் ஒரு அழைப்பு வரப்போகுதுங்க. ஒரு அழைப்பு வரப்போகிறது. அவர் கொடுக்க போறார். வாருங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறான அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த பூமிக்கு மாத்திரமல்லங்க, அந்த உன்னத ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் தேவனமே ஆசீர்வதித்து நடத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு எல்லாரும் ஆவில நிரம்பி ஒரு நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வெள்ளமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கடந்த மாதங்கள்லாம் பாதுகாத்து இந்த 5வது மாதத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீங்க. இந்த மே மாதம் 1ஆம் நாள் உலகமெங்கும் உழைப்பாளர் தினம், தொழிலாளர் தினம் என்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்தங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பெரிதாக இருக்கிறதற்காக நன்றி. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னீங்களே ராஜா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் தான் உம்முடைய கரத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, சகல ஜாதிகளும் அறிந்து கொள்ள, சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆசீர்வதித்து நடத்தினீரோ அதை போல இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எங்களை குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு, எங்கள் ஆசீர்வாதம் யாவருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு நீர் மேன்மைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி யாவரும் அறிந்து கொள்வார்கள் சொன்னீங்களே, அதுபோல யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை மேன்மைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். என் பிள்ளைகள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளட்டும், இந்த பூமியிலே சுகித்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், வீடுகளை கட்டி தோட்டம் துறவுகளை உண்டாக்கி அனுபவிக்கத்தக்கதாக மேன்மைப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாள் வரும்போது, அந்த மகிமைய சிங்காசனத்தில் நீ அமர்ந்திருக்கும் போது, ஆண்டவரே, உலகத்தின் முடிவிலே அந்த தேவ ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்கக்கூடிய அளவுக்கு
எங்களை நீர் பக்குவப்படுத்தி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறீரே ஆண்டவர், அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் கர்த்தாவே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள உரிமையுடையவர்கள் என்பதை நினைத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர், உம்முடைய கிருபை எல்லாரோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து வழிநடத்தும் ஒரு தகப்பனாக, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஒரு மந்தையின் மேய்ப்பனாக, உம்முடைய ஊழியக்காரனாய், இந்த சபையின் போதகனாய் நின்று ஆண்டவரே உம்மை நம்பி ஆராதிக்க வந்த இந்த ஜனத்தை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் தங்கியிருக்கட்டும். இந்த நாள் நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்ன அந்த வார்த்தை இவர்களுக்கு பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தூரத்தில் சமீபத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்க்கிற, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே விருப்பத்தோடு பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாவதாக. அவர்கள் குடும்பங்களை நீர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பரிபூரணமாக இருக்கட்டும். இந்த பூமிக்கு மட்டுமல்ல, அந்த தேவ ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். சகல துதி கன மகிமையும் அப்பா இயேசு உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் எங்கள் நடுவில் உயர்ந்துரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருந்து சீயோனில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.